Praise the Lord. Good evening. நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பு மிரக்கும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபை ஆனந்த நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் இந்த நாளிலே இந்த பைபிள் ஸ்டடியில் இணைந்து உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, நீர் எங்களோடு பேசுகிற காரியங்களை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து நீர் வசனத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்து எங்களுக்கு சத்தியத்தை போதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். ஆவியானவரே, நீர் எங்களுக்கு போதும். நீர் எங்களுக்கு சகல சத்தியங்களையும் நடத்துகிறதான பரிசுத்த ஆவியானவர். உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய போதனை, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆவியானவரே, மனுஷனுடைய சத்தத்தை கேட்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே நீர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசுவீராக. வெவ்வேறு இடங்களிலிருந்து நாங்கள் இணைந்தாலும் எங்களுக்குள்ளாக ஒரே ஆவியும் ஒரு மனதும் ஏக சிந்தையும் உண்டாயிருக்கட்டும். குழப்பம் இல்லாமல், கவனக்குறைவு, கவன சிதைவுகள் இல்லாமல் முழு கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கவும், கீழ்ப்படியவும் இணக்கமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். சகல கடின தன்மைகளையும் எங்களை விட்டு விலக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதபடி எங்களிடத்தில் காணப்படுகிற சகல விதமான முரட்டாட்ட சுபாவங்களும் எண்ணங்களும் யோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை விட்டு மூளை பகுதியை விட்டு வெளியேறுவதாக. நீர் இந்த நாளில் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் அவங்க எல்லாரையும் பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக நாம் அநேக தலைப்புகளிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக தலைப்புகளில் உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். முதலாவது விசுவாசம் என்றால் என்ன, இப்படி அநேக காரியங்கள் ஆரம்பித்தோம். உடைய ரட்சிப்பு எப்படிப்பட்டது, வெளிப்பாடுகள், இப்படி பல தலைப்புகளில் நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் முக்கியமாக திருத்துவத்தை பற்றி பார்த்தோம். அப்புறம் பிதாவாகிய தேவன் யார், குமாரனாகிய தேவன் யார், பரிசுத்த ஆவியாகிய தேவன் யார் என்று சொல்லி மூவரில் ஒன்றாக இருக்கிறதான திருத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதனுடைய அடிப்படையில் அடுத்த நம்ம பார்க்க போகிறது மனிதனை குறித்து. இந்த மனிதனுக்கு இந்த மனிதனை குறித்து படிப்பதை மானுடவியல் என்று சொல்லுவாங்க. ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல். இப்போ வேதியியல், அப்புறம் புவியியல் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. அப்புறம் இப்போ நம்ம தியாலஜி, பைபிள் காலேஜ் படிக்கிறது இறையியல்னு சொல்லுவாங்க. இறைவனை பற்றி படித்தல் இறையியல். இப்போ மனிதனை பற்றி படித்தல் இது மானுடவியல் என்று சொல்லுவாங்க. சரிங்களா, மனிதனை பற்றி படித்தல். சரி, மனுஷனை ஏன் நம்ம படிக்கணும், மனுஷனை பற்றி ஏன் நம்ம படிக்கணும்? ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, நம்ம மனுஷங்களாக இருக்கோம். இன்னொன்று, தேவன் படைத்ததான எல்லா உன்னதமான படைப்புகளிலே மனிதனை போல உன்னதமான படைப்பு வேறு எதுவுமே இல்லை. மனிதன்தான் உன்னதமான தேவனுடைய சிருஷ்டிப்பிலே உன்னதமான இஸ் அ பினாக்கிள் ஆஃப் கிரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனிதனை தாண்டி மேலான படைப்பு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் விதமாக கர்த்தர் உருவாக்கினது ஒன்றுமே இருக்க முடியாது. மனிதன் அவ்வளவு விசேஷமானவன், அவ்வளவு விசித்திரமானவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா. ஸோ அதை குறித்து தான் இந்த நாட்களில் பார்க்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் ஒரு 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 4-5 வாரங்களுக்கு போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரே டாப்பிக்கில் ஒரே 1 மணி நேரத்தில் நம்மளால் முடிக்க முடியாது. இது ஒரு பெரிய தலைப்பு. பட் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். சரி, என்னோடு கூட நீங்கள் இந்த தலைப்பை மிகுந்த கவனமாக நீங்கள் கவனிக்கணும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்மளை பற்றிய முழுசுமாக நம்ம அறிந்து கொள்ளலைன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக மற்ற காரியங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாது. சங்கீதம் 8:4 விதமாக சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்கே 3 வார்த்தைகளை பார்க்கிறோம். நினைக்கிறது, விசாரிக்கிறது. இது 2 வார்த்தைகள். அடுத்ததாக அவன் எம்மாத்திரம். ஏனென்று சொன்னால், இந்த மனுஷனை கர்த்தர் உருவாக்குறதுக்கு முன்னமே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளையும் உருவாக்கிட்டார். சில நேரங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன்.
நான் யோசித்தது உண்டு. ஆண்டவர் வந்து முதல்ல ஆதாம் ஏவாளையும் படைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு, ஆதாம் ஏவாளை உருவாக்கிட்டு மற்றதெல்லாம் உருவாக்கியிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆதாம் ஏவாளை ஃபஸ்ட்டு உருவாக்கியிருந்தாருன்னா அடுத்தது அவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இல்லையா? சுவாசத்துக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? தண்ணிக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? வெளிச்சத்திற்கு என்ன பண்ணியிருப்பாங்க? எதுவுமே வாய்ப்பே இல்லை. இவங்க தான் என்னுடைய உன்னதமான கிரியேஷன், அதனால இவங்களை ஃபஸ்ட்டு பண்ணிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் பண்ணல. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, முதல் 5 நாட்கள், 6வது நாள் தான் மனுஷனை உண்டாக்கினார் இல்லைங்களா? முதல் 5 நாட்கள் அந்த மனுஷன் இருக்கக்கூடியதான, மனுஷன் இருந்து வாழக்கூடியதான ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறதுக்கான ஒரு சிருஷ்டிப்பை அவர் உண்டாக்குறார். இன்ஃபேக்ட் அவர் உருவாக்குனது எல்லாமே யாருக்காக தான் உருவாக்குனார்? அவர் 5 நாள் உருவாக்குனதும் 6வது நாள் அவர் படைக்க போகிறதான மனுஷனுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட், அந்த பின்னணியத்தில் தான் அந்த ஆணும் பெண்ணும் இருக்க போகிறாங்க அப்படின்றத தேவன் ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சுருந்தார். அவருடைய திட்டத்தின்படி தான் அதை என்ன பண்ணுறார்? அவர் நேர்த்தியாக உருவாக்கினார். அப்போது இந்த மனுஷனை நினைக்கிறது, விசாரிக்கிறதுன்றது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு காரியம். ஏன்னா தேவனுடைய பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா, மனுஷர்களை விட, இப்போ இருக்கிறதான ஹியூமன் பாப்புலேஷனை விட கோடி கோடியான திரள் சேனை, தேவ தூதர்களுடைய சேனை வானமண்டலங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அவரை துதிக்கிறதுக்குன்னு சொல்லி இருந்ததான கூட்டம் தான் கீழே தள்ளப்பட்டுச்சு. லூசிஃபரும் அவனோடு கூட இருந்ததான அந்த சேனையும் 1/3 பங்கு அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ஆனால் மற்ற வேலையை செய்கிறவங்க எல்லாமே இன்னும் வானமண்டலங்களில் தான், ஹெவன்லீஸ் தான் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு யுத்தத்தை செய்யக்கூடியவர்கள், செய்திகளை அனுப்பக்கூடியவர்கள், அதுக்கப்புறம் பாதுகாப்பு தரக்கூடியதான சேனை என்று சொல்லி டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதான ஏஞ்சல்ஸ்லாம் இன்னும் ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க தேவன் மனுஷனை, உலகத்தை, இது எல்லாமே உருவாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ணார்? தூதர்களை உருவாக்கிட்டார். ஸோ அவர் மனுஷங்களை பார்க்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது. அவருடைய ஃபுல் ஒர்க்குக்கு அவருக்கு இருக்கிறதான காரியத்துக்கு அவர் வெறும் தேவதூதர்களை பார்த்துட்டு அந்த வானமண்டலங்களில் நடக்கிற காரியங்களை மாத்திரம் அவர் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாருங்க? அற்பமான மண்ணான மனுஷனாகிய நம்மளை அவர் நோக்கி பார்க்கிறார். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். நீங்கள் கவனித்து பார்க்கணும். பாருங்கள், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும், நினைத்தல், விசாரித்தல், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நெருக்கமான உறவில் இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த காரியத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா? சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு யாராவது மறந்துட்டாங்களா, எங்களால் நீ நினைக்கிறதே இல்லை அப்படின்வோம் இல்லையா? அடுத்ததான் நினைச்சாலும் என்னங்க வரீங்க போகிறீங்க, எங்களை விசாரிக்கவே மாட்டிங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? இப்போ இந்த 2 வார்த்தை பாருங்கள், நினைக்கிறது, விசாரிக்கிறது, இது ரெண்டுமே ரொம்ப நெருக்கமான உறவில் மாத்திரம்தான் நம்ம பயன்படுத்துவோம். அப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம சங்கீதத்தில் புரிந்து கொள்ளணும், தேவன் மனுஷன் எப்படி பார்க்கிறாரு? ரொம்ப நெருக்கமான உறவில் பார்க்கிறார், நினைக்கிறார், அவர்களை விசாரிக்கிறார். ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, அவன் எம்மாத்திரம், அவன் ஆஃப்டர் ஆல் ஒரு மண், அவன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன், அவனை நீங்கள் நினைக்கணும்னு அவசியமே கிடையாது, அவனை நீங்கள் விசாரிக்கணும்னு அவசியமே கிடையாது, ஆனாலும் நீர் அதை செய்கிறீர் என்று சொன்னால் தேவன் நம்மளை நேசித்ததுனால தான், அன்பின் மிகுதியினால தான் இது எல்லாவற்றையும் படைத்தார். அன்பின் மிகுதியினால தான் மனிதனையும் படைத்தார், ஆணையும் பெண்ணையும் படைத்தார். சரி, இப்போது இந்த ஒரு அவுட்லைன் மாத்திரம் நம்ம சிந்தையில் வைத்துக்கொள்வோம். மேற்கொண்டு மனுஷனுடைய ஆழங்களை, மனிதன் யார், எவ்விதமாக உருவாக்கப்பட்டான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மனுஷனை பற்றி பார்க்கும்போது, இவன் சிருஷ்டிப்பில் இருந்ததான எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் உன்னதமான தேவனுடைய படைப்பு என்று சொல்லுகிறோம் இல்லையா? அது மற்ற எல்லாத்தையுமே ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வார்த்தையினாலே உருவாக்குனார். ஆனால் மனுஷனை மாத்திரம் தான் என்ன பண்ணுறாருங்க? மண்ணினாலே, அதாவது அது வரைக்கும் நின்று பேசி கொண்டிருந்தவர் கீழே குனிந்து, மண் எங்கே கீழே தானே இருந்திருக்கும், ஸோ கீழே குனிந்து ஒரு உருவத்தை செய்து அவனுடைய நாசியிலே அவருடைய சுவாசத்தை அவர் ஊதினார், அவருடைய ஆவியை ஊதினார். இப்போ பார்ப்போம் அந்த வசனம் பாருங்கள், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். மண்ணினால உருவாக்குறாரு, அவருடைய ஆவியை கொடுக்குறார். ஸோ விச் பேசிக்கலி மீன்ஸ் தட் ஹீ இஸ் த ஃபாதர்.
அதனுடைய அடிப்படை என்ன அப்படின்னா, மண்ணுனால உருவாக்குனது அவர் தான். தன்னுடைய உயிரை, தன்னுடைய சுவாசத்தை கொடுத்தது அவர் தான். அப்படின்னா யாரு? ஆதாமுக்கு யாரு தகப்பன்? அப்பா யாருங்க? தேவன் தான். எலோஹிம் தேவன் தான். சரிங்களா? ஸோ இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஹீஸ் யூனிக். அவன் ரொம்ப விசேஷமானவன். மனுஷனை வந்து நீங்கள் வேற எந்த கிரியேஷனோடையும், சிருஷ்டிப்பில் தேவனால் உருவாக்கப்பட்ட வேற எந்த காரியத்தோடையும் மனுஷனை என்ன பண்ண முடியாது, நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அடுத்ததா, மேன் இஸ் ஆல்சோ கிரியேட்டிவ். இந்த மனுஷனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறதான இந்த செயல்திறனின்படி அவன் ரொம்ப கிரியேட்டிவா, அவன் வந்து ஒரு என்ன சொல்றது, புதிதாக உருவாக்கக்கூடிய செயல்திறன் அவனிடத்துல செயல்படுது. ஏன்னா அவனை உருவாக்கின தேவனும் அப்படிப்பட்ட தேவன். ஹீஸ் கால்ட் த கிரியேட்டிவ் கிரியேட்டர். அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு புதிதான காரியத்தை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப கிரியேட்டிவாக வேலை செஞ்சுருக்கியப்பா அப்படின்னும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினச்சி பார்க்க முடியாத விதத்தில் புதுசாக ஒன்று செஞ்சுருக்கிறியப்பா அப்படின்னு இல்லைங்களா? ஸோ அதே போல தான். ஸோ அப்போது நம்முடைய தேவன், இந்த ஆதாமை உருவாக்கின தேவன் யாருங்க? இஸ் கிரியேட்டிவ். அவர் புதிதாய் உருவாக்குகிறவர். ஸோ அப்போ அதே போல் அதே சுபாவத்தையும் அவர் மனுஷனுக்கு கொடுத்தார். ஸோ விச் மீன்ஸ் ஆதாமும் எப்படிப்பட்ட சுபாவத்தோட, மனுஷன் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறாங்க? கிரியேட்டிவாக, புதிதாக செயல்படுத்தி, புதிதாக உருவாக்கி, புதிதான ஒரு காரியத்தை தோற்றுவிப்பதற்கு அவனிடத்துல எல்லா விதமான தகுதியும் பலனும் அறிவும் அவனுக்கு உண்டு. அதனால தான் யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் எவ்வளோ வளர்ச்சிகள் வளர்ந்துருக்கு இல்லைங்களா? இல்லைன்னா அந்த கிரியேட்டிவிட்டி இல்லை அப்படின்னா ஆதாம் என்ன பண்ணியிருக்க முடியாது? முதலாவது, அந்த நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு அத்தி இலைகளை தைத்திருக்கவே முடியாது. அவர் நிர்வாணத்தை மறைக்கிறதுக்கு வேற எங்கேயாவது ஓடிப்பார், இல்லை மரத்துக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டு இருந்திருப்பார். லிட்ரலாக, அதாவது இலைகளை செய்யாமல் அவர் என்ன பண்ணியிருந்திருப்பார்? மரத்துக்கு பின்னாடி தான் போய் அவர் ஒழிஞ்சிருந்திருப்பார். அதுக்கப்புறம் பாருங்கள், அதுக்கப்புறம் நம்ம ஆதியாகமத்தில் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஒரு செகண்ட் தேர்ட் சாப்டர்லேருந்து 4, 5, 6 சாப்டர்ஸ் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் கவனிக்கும் போது எவ்வளோ க்ரியேட்டிவாக என்னென்னலாம் உருவாக்குறாங்க. அப்புறம் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உருவாக்குறாங்க. அப்புறம் வந்து அதாவது என்ன சொல்கிறதுங்க, உலோகங்கள், எலிமெண்ட்ஸ் உருவாக்குறாங்க, அயன் கண்டுபிடிக்கிறாங்க, மெட்டல் கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி மனுஷனுக்கு எப்படி இந்த அறிவு வந்துச்சு? இப்போ அப்படி ஆரம்பிச்சது தான் இன்னைக்கு என்ன வரைக்கும் வந்திருக்குங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துட்டோம். நம்ம யோசிச்சு பாருங்க, எத்தனை வருடங்கள். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வைத்துக்கொள்வோமே, லைக் அரௌண்ட் ஒரு 10,000 இயர்ஸ்னு வச்சுப்போம். ஒரு 10,000 இயர்ஸில் ஹியூமன் மைண்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது இல்லைங்களா? காரணம் என்ன? அவனை, அந்த மனுஷனை உருவாக்கின தேவன், ஹீஸ் அ கிரியேட்டிவ் காட். புதிதாய் உருவாக்கக்கூடிய செயல்திறன் உள்ளதான தேவன் மனுஷனை உருவாக்கும் போதும் அந்த கிரியேட்டிவிட்டியை அவனுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். ஸோ விச் மீன்ஸ் த கிரியேட்டிவிட்டி இஸ் நாட் கோயிங் டு ஸ்டாப். அப்போது அந்த வளர்ச்சி, இந்த செயல்திறன், புதிதாய் உருவாக்கக்கூடிய இந்த செயல்திறன் மனுஷனில் இந்த நாட்களோட முடிவடைய போகிறதில்ல. இன்னும் என்ன ஆக போகுதுங்க? வளரப்போகிறான். இன்னும் தொழில்நுட்பங்கள் வளரும். ஆனால் நம்ம புரிதல் என்ன, நம்மளுடைய தெளிவு என்னவாக இருக்கணும்? எதை கண்டுபிடிச்சாலும் தேவன் மாறாதவர். எதை கண்டுபிடிச்சாலும் அதன் மூலமாக நம்ம தேவனை எவ்விதமாக ஆராதிக்கிறோம், தேவனை ஆராதிக்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தப்படுது அப்படின்றத நம்ம கவனிக்கமே ஒழிய, தொழில்நுட்பங்கள் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிற ஒரு சாதனமாக இருக்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சயின்டாலஜி அப்படின்னு ஒரு ரிலீஜியன் இருக்குது, தெரியுமான்னு தெரில உங்களுக்கு. நீங்கள் கவனித்து பாருங்கள், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், சயின்டாலஜி அப்படின்னு ஒரு ரிலீஜன். இப்போ எப்படி கிறிஸ்டியானிட்டி, புத்திசம், ஜெயினிசம், ஹிந்துவிசம், இஸ்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி சயின்டாலஜின்னு ஒரு ரிலீஜன் இருக்குது. அவர்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவியல் தான் கடவுள், அறிவு தான் கடவுள். அறிவியல் இல்லை, அறிவு தான் கடவுள். ஸோ அந்த அறிவை வந்து நம்ம நல்லா மெருகேற்றிக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நம்முடைய கடவுள், அதுதான் நமக்கு எல்லாமே. ஸோ அவங்களுடைய பார்வையில் இன்றைக்கி அந்த அறிவின் அடிப்படையில் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ரொம்ப பிரபல ஒரு திரைப்பட நடிகர் ஒருவர், நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு, ஹாலிவுட்டில் இருக்கிறதான மிகவும் பிரபலமான ஒரு நடிகர் டாம் க்ரூஸ் என்கிறதான ஒரு பிரபல நடிகர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய திரைப்படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணுகிறதான, அதாவது பயங்கர இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு டெக்னாலஜி, தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறதான
ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதையை கொண்டுள்ள நிறைய திரைப்படங்கள் அவர் எடுப்பார். அவருடைய பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்ன ஒரு காரியம், ஐ பிலீவ் சயின்ஸ் இஸ் காட். அறிவியல் தான் கடவுள் என்பதை நான் நம்புகிறேன், அறிவு தான் கடவுள் என்பதை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வாக்குமூலத்தில், அவருடைய இன்டர்வியூவில் அவர் பேசியிருப்பார். இப்போது நிறைய நேரங்களில் பாருங்கள், இதனால தான் பவுல் சொல்கிறாரு, ரோமரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, மனிதர்களுடைய மனநிலையெல்லாம் சீர்கெட்டதாக போய் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் அவர்கள் சிருஷ்டியை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். They did not worship the creator, rather they started worshipping the creation. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மனிதனை அறிவு நிறைந்த மனுஷனாக தான் உருவாக்கினார். அந்த அறிவு ஆதாமேவாளுக்கு இருந்த காலத்தில் இருந்த அறிவு வேற, இப்போது 2025 இருக்கக்கூடிய மனுஷர்களாகிய நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு வேற, வளர்ந்துருக்கிறது. இப்போ இன்னும் ஒரு 100 வருஷம் தேவனுடைய வருகை தாமதிக்கும்னு சொல்லி சொன்னால், இன்னும் 100 இயர்ஸில் இதை விட இன்னும் பயங்கரமான ரேப்பிட் சேஞ்சஸ் நடக்க போகுது டெக்னாலஜிலையும் சயின்ஸ்லையும். இப்போ அதற்காக அது எல்லாமே கடவுள் ஆகிவிட முடியாது. ஆனால் ஒன்றை மறந்து விடக்கூடாது, இவ்விதமாக இந்த அறிவின் பெருக்கத்திற்கு காரணமாக இருப்பது என்ன? ஆதி மனுஷனாகிய ஆதாமுக்குள் தேவன் உருவாக்கினதான அந்த கிரியேட்டிவிட்டி, புதிதாக உருவாக்கக்கூடிய ஒரு செயல்திறன், அது மனுஷனுக்குள்ளே இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாமே இவால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அதாவது பரிணாம வளர்ச்சியிலே அது எல்லாமே தொழில்நுட்பம், அறிவியல் என்று சொல்லி எல்லாமே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த மனுஷனை பார்க்கும்போது மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் வித்தியாசம் இருக்குது, கரெக்டுங்களா? நம்ம ஒரே ஒரு வித்தியாசத்தை மாத்திரம்தான் சொல்லுவோம், 6 அறிவுங்க அப்படின்னுவோம். 5 அறிவு படைத்த மிருகம், 6 அறிவு படைத்ததான மனிதன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒன்று மாத்திரமே அது பிரதானமான ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் இங்கே முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு இருக்கிறதான ஆத்துமா, த லிவிங் சோல் தட் ஹீ பொசஸ், அவனுக்குள்ளே இருக்கிறதான ஆத்துமா மிருகங்களுக்கு கிடையாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ஸ், அதாவது செல்ல பிராணிகள் வீட்டில் வளர்க்குறது வந்து ரொம்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக போயிடுச்சு. அதுவும் பார்த்திங்கன்னா யூஎஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைகளே பெத்தெடுக்காமல் வெறும் நாய்களையும் பூனைகளையும், நாய் பூனை கூட வளர்த்தா பரவாயில்ல, விசித்திரமான வினோதமான ஒரு சில பிராணிகள்லாம் வளர்க்குறதுக்கு அவங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு சில ஸ்டேட்ஸில், யூஎஸில் இருக்கிறதான ஒரு சில ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் பாம்பெல்லாம் வளர்ப்பாங்க. அப்புறம் செல்ல பிராணிகளாக பன்றிகளை வளர்ப்பாங்க, வெள்ளை பண்ணி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பிராணிகள் ஒரு சிலதெல்லாம் ஆட்டர்னு சொல்லுவாங்க, அது அது தமிழ் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரில. அது தண்ணியிலையும் இருக்கும், நிலத்துலையும் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம அணில் மாதிரி இருக்கும், அது ஆட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பச்சோந்தி இருக்கு இல்லைங்களா, கெம்லியான், இதெல்லாம் வளர்ப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப அருவருப்பாகவும் வினோதமாகவும் இருக்கக்கூடியதான பிராணிகள். சரி, போகட்டும். இப்போது இந்த இன்னைக்கு இருக்கிறதான உலகத்தில் கொஞ்சம் நம்ம பார்த்தோம்னா, இந்த பெட்ஸுக்கு பயங்கரமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அதாவது செல்ல பிராணிகள் வளர்க்குறது தப்பு இல்லை, ஆனால் செல்ல பிராணிகளை பிள்ளைகள் மாதிரி வளர்க்குறது ரொம்ப தவறு. அது கர்த்தருடைய பார்வையில் ஏற்கப்படாத ஒரு விஷயம், சரிங்களா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக் மாம்னு சொல்லிக்குவாங்க, டாக் டேட், டாக் மாம். அப்படின்னா என்னன்னா, நான் அவங்க வீட்டில் நாய் வச்சுருக்கேன், நாய் தான் எனக்கு பிள்ளை, நாய்க்கு நான் ஒரு அம்மா, நாய்க்கு நான் ஒரு அப்பா அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்த்தோன்னா, ஹியூமன் லெவல்லேருந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பல லெவல் கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ அந்த மைண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, மனிதனுடைய சிந்தை டிபேஸ்டுன்னு சொல்லுவோம். டிபேஸ்டுன்னா அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, தரம் கெட்டு போயிடுச்சு. மனிதனுடைய சிந்தை தரம் கெட்டு போனதுனால மனிதனுக்கு மனிதன் இருக்க வேண்டிய அன்பை வந்து இப்போ எங்கே தேடுறான் மனிதன்? மிருகத்தின் இடத்துல அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான், தேடிட்டு இருக்கிறான். அதுக்கு பலர் ஒரு காரணம் சொல்லுவாங்க. உதாரணத்திற்கு, நாய் நன்றி உள்ளதுங்க, மனுஷங்களாம் இன்றைக்கி யாருமே நன்றி உள்ளவங்களாவே இல்லைங்க, அதனால தான் நாய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு காரணமே கிடையாது. ஸோ மனுஷன் வந்து நன்றி கெட்டவனாக இருக்கிறான்றனால நாயை எடுத்து வீட்டில் வச்சுக்கிட்டு நான் பிள்ளை மாதிரி வளர்க்குறது வந்து அது எவ்விதத்திலும் நியாயமான ஒரு காரியமே இல்லை. ஸோ ஒன்று நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், செல்ல பிராணிகள் வளர்க்குறது தப்பு இல்லை. பூனையோ நாயோ இல்லை வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்டிவ் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம்,
கோட் அண்ட் கவ் இல்லைங்களா, ஆடு மாடு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மிருகங்கள். அந்தந்த கல்ச்சரில் பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ மிடில் ஈஸ்ட் மாதிரி கண்ட்ரிஸ், மத்திய கிழக்கு பகுதிகள், அந்த மாதிரி பகுதியில் பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் இருக்காது, அங்கே ஒட்டகங்கள் வளர்ப்பாங்க இல்லைங்களா. ஸோ ப்ரொடக்டிவாக அதிலிருந்து ஏதோ ஒரு சம்பாத்தியம், அதிலிருந்து அவங்க ஏதோ ஒரு காரியத்தை அவங்க உருவாக்குறனால அந்த மாதிரி விலங்குகளை, அதை செல்ல பிராணிகள்னு சொல்ல மாட்டோம். செல்ல பிராணிகள்னால் நம்மளுடைய வீட்டில் வளர்க்கிறதான பிராணிகள். அதையும் செல்ல பிராணிகள் பல ரேஞ்சஸில் வளர்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாய், நிறைய பேர் நாயை வந்து 2 விதத்துக்கு வளர்ப்பாங்க. ஒன்று வந்து திருடம் வந்தால் குலைக்கிறதுக்குன்னு வச்சுருப்பாங்க, இன்னும் ஒரு சிலர் நாயை கொஞ்சறதுக்காகன்னு வச்சுருப்பாங்க இல்லையா, பெட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி பூனையை கவனிச்சிங்கன்னா, ஒரு சிலர் வீட்டில் எலி பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பூனை வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் வீட்டில் செல்ல பிராணி, அதாவது அதுக்கு நேரம் எடுத்து அதோட கூட நேரம் செலவழிக்கிறதுக்கு மிருகங்களை. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே பல வித்தியாசங்கள் இந்த பெட் அனிமல்ஸ் அப்படின்றதுல இருக்கலாம். ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், அனிமல்ஸ் கேன் நெவர் ரீப்ளேஸ் ஹியூமன் பீயிங்ஸ். ஒரு நாளும் மிருகங்களுடைய சுபாவங்களோ இல்லை மனுஷன் வந்து ரொம்ப தரங்கட்ட நிலைமையில் போய்கிட்டு இருக்கிறான்றனாலேயோ மிருகத்தை கொண்டு வந்து மனிதனுடைய நிலைமைக்கு ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, வைக்க முடியாது. நான் அதற்காக தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ காரணம் என்ன, மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போதே ஒரு ஆத்துமாவோட, ஒரு லிவிங் சோல் ஆக, ஒரு ஆத்துமா உள்ள ஒரு மனுஷனாக தான் கர்த்தர் அவனை உருவாக்கினார். ஸோ ஆத்துமா ரொம்ப விலையேற பெற்றதாகவும் கர்த்தருடைய பார்வையில் ரொம்ப ரொம்ப விசேஷமானதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த மிருகங்களுக்கு எதுக்குமே கிடையாது. அதுக்கு பாடி இருக்குது, அதுக்கு ஸ்பிரிட் இருக்கிறது. அந்த பாடி ஸ்பிரிட் இணையும் போது அதுக்கு மெமரிஸ் உண்டாகுது, சரிங்களா. ஸோ இங்கே 2 விஷயம் கவனிக்கணும். ஒரு விஷயம், இந்த பக்கம் ஹியூமன் லைஃப் எப்படி வந்ததுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி வந்ததுங்க, கர்த்தர் என்ன பண்ணார், மனுஷனை மண்ணில் உருவாக்கினார், கரெக்டாக. ஸோ பாடி. அடுத்ததான் என்ன ஆச்சுங்க, அவனுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதினார், ஸோ ஸ்பிரிட். ஸோ இது 2ம் இணைஞ்ச உடனே என்ன நடந்தது, ஜீவாத்துமாவானான், அவனுக்கு சோல் வந்தது. ஸோ பாடி, ஸ்பிரிட், சோல், ஓகேங்களா, 3. இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்குவோம். ஏன்னா லிவிங்காக இருக்கக்கூடிய அடுத்த கிரியேஷன் வந்து அனிமல்ஸ் தான். அஃப்கோர்ஸ் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸும் லிவிங் தான், பட் நம்ம அதை வந்து அனிமல் கேட்டகரியில் கொண்டு வர்றதில்ல. இப்போ இந்த அனிமல்ஸ் எடுத்துக்குவோம். இப்போ அதுவும் பார்த்தீங்கன்னா பாடி, அதுவும் அந்த பாடி வந்து எப்படிப்பட்ட பாடி, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய பாடி அல்ல, அது கர்த்தர் வார்த்தையினால உருவாக்கின பாடி, அது மண்ணுனால உருவாக்கப்பட்ட பாடி இல்லை. ஸோ அதை வச்சுப்போம். அடுத்ததான் ஸ்பிரிட். ஸோ கர்த்தரே அதுக்கு ஸ்பிரிட் கொடுக்குறாரு, ஊதலை, பட் சம்ஹவ் அதுக்கு ஒரு ஸ்பிரிட்டை ஒரு சுவாசத்தை சப்ளை பண்ணுறாரு, ஓகேவா. ஸோ 3வதா இதனுடைய விளைவாக அதுக்குள் உண்டாகிறது என்ன, அதாவது சரீரமும் ஆவியும் வரும்பொழுது மனிதனுக்கு என்ன வந்துச்சுங்க, சோல் வந்துச்சு, ஆத்துமா வந்துச்சு, ஜீவாத்துமா வானான். ஆனால் பாடி அண்ட் ஸ்பிரிட் வந்த உடனே அனிமல்ஸ்க்கு சோல் வர்றதில்ல, அதுக்கு பதிலாக வேற என்ன வருதுன்னா மெமரிஸ் வருது, நினைவுகள் வருது. நான் சொல்கிறது புரியுதுங்களா. சோல் வேற, மெமரிஸ் வேறு. மெமரிஸ் வந்து வெரி வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த சோல். ஆத்துமாவுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன பாகம் தான் நினைவுகள். இப்போ உதாரணத்துக்கு நமக்கும் நினைவுகள் இருக்குது, அது வந்து ஆத்துமாவில் ஒரு பாகம். இப்போ நம்ம ஆத்துமாவில் 3 இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சித்தம், சிந்தை, உணர்வுகள். இப்போ இதில் ஒரு சின்ன பார்ட்டு தான் அனிமல்ஸுக்கு இருக்குது. இப்போ இந்த ஒரு ஒரு அனிமல் ஒன்று வளர்க்குறோம், ஒரு செல்ல பிராணி ஒன்று வளர்க்குறோம். அது நம்ம கூப்பிடும் போதெல்லாம் இப்போ ஒரு பேர் சொல்லி, இப்போ எங்கள் வீட்டில் ஒரு நாய் ஒன்று இருந்தது, ஒரு லேப்ரடார் டாக் ஒன்று வச்சுருந்தோம். அந்த டாக் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா ரொம்ப செல்லமாக இருக்கும், அது ரொம்ப உரிமையாக சாப்பாடு கேட்கும், அது எல்லாமே பண்ணோம். இப்போ பேர் சொன்ன உடனே அது திரும்பி பார்க்கும், ஓடி வரும், கரெக்டாக ஒரு டைமுக்கு சாப்பாடு பசி எடுத்ததுன்னா அதை தட்டை கொண்டு வந்து கொடுக்கும். இதெல்லாம் எப்படி செய்தோ, நாய் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குது. புத்திசாலித்தனன்ற வார்த்தையை மிருகத்துக்கு நம்ம பயன்படுத்தவே முடியாது, சரிங்களா. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது அனிமலுக்கு கிடையாதுங்க, புத்திசாலித்தனம்ன்றது அனிமலுக்கு கிடையாது. அனிமலுக்கு இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா, மெமரின்றது தான் இருக்குது, சரிங்களா, நினைவு. ஸோ நினைவு ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும் மேபி. ஆனால் எல்லா அனிமல்ஸ்க்கும் என்ன இருக்குதுங்க, மெமரிஸ் இருக்குது. நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அதாவது கவுஸ், அதாவது மாடு, ஆடு, அப்புறம் மற்ற எந்த விலங்கு எடுத்துட்டாலும் எல்லா விலங்குக்குமே என்ன இருக்குதுங்க, நினைவுகள் இருக்கிறது, சரிங்களா. ஸோ அந்த நினைவுகளினுடைய அடிப்படையில் தான் நம்ம பேர் சொன்னோன்னே அந்த பேருக்கு அதை ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த டைமுக்கு சாப்பாடு கேட்குது. இதெல்லாமே வந்து மெமரிஸினுடைய அடிப்படையில். சரி, இப்போது ஜீவாத்மாவாக இருக்கிறதான மனுஷன் எடுத்துக்குவோம். மனிதன் இறந்து போகிறான், அவனுடைய ஆவி
தேவனிடத்தில் திரும்ப போகிறது, அது சரீரமானது மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் ஆத்துமா தேவனுடைய நியாயத்தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. கரெக்டுங்களா? இது ஒரு பக்கம். இப்போ அனிமல் எடுத்துக்குவோம். அனிமல் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அனிமலுக்கும் சொன்னேன் பாடி, ஸ்பிரிட் அண்ட் மெமரிஸ். இப்போ இந்த பாடி ஸ்பிரிட் இப்போ செத்து போச்சு. செத்து போனோடனே மெமரி எங்கேயாவது போகுமா? மெமரியும் என்ன ஆகிடும், அந்த அனிமலோடைய என்ன ஆகிடுதுன்னா ஃபேட் ஆகிடுது, அது மறைந்து போகிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதனால தான் அனிமல்ஸ்க்கு என்ன இல்லை, சோல் இல்லை. ஸோ நிறைய பேர் ரொம்ப, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான், அவனுடைய வீட்டில் வந்து ரொம்ப ஒரு செல்ல பிராணி ஒன்று வளர்த்துட்டு இருந்தான். திடீர்னு அது ஒரு நாள் இறந்துருச்சு. இறந்த உடனே அவனுக்கு ஒரு கேள்வி, அண்ணே பரலோகம் போனால் நாயை பார்க்க முடியுமா அப்படின்னா, எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நான் சிரிச்சிருக்கணும். என்னன்னா, அஃப்கோர்ஸ் அவன் வந்து ஒரு மனவேதனையில் ஒரு செல்ல பிராணி வீட்டில் இருக்கிற ஒரு நபர் மாதிரி இருந்துச்சு, அது இறந்துருச்சுன்ற ஒரு துக்கத்தில் அவன் கேட்டான். ஆனால் எனக்கு சிரிப்பு தாங்க முடியல உண்மையாலுமே. பரலோகத்துக்கு எதுக்கு நம்ம போகிறோம், இவன் போய் பரலோகத்துக்கு போய் நாயை பார்க்கலாமான்னு போகிறானே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ நான் சொன்னேன். அதுக்கப்புறம் நிறைய வசனம்லாம் எடுத்து காமிச்சான் அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் சம்பவம் பார்த்திங்கன்னா, அவனுக்குள்ளே என்ன அப்படின்னா, அந்த நாய் இறந்து போச்சு. இப்போது உதாரணத்துக்கு இப்போ நமக்கு பிரியமானவங்க இறந்தோடனே நம்ம என்ன சொல்கிறோம், பரலோகத்தில் போய் நம்ம அவங்கள பார்ப்போம் அப்படின்றோம் இல்லையா? இன்ஃபேக்ட் நான் அது யோசித்திருக்கேன். நிறைய நேரங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போது நமக்கு பிரியமானவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா, பரலோகத்துக்கு நீங்கள் போன உடனே அவங்கள நீங்கள் கண்டிப்பாக தேடவே மாட்டீங்க. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போன உடனே ஏசப்பாவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, என்னை ரசித்தீங்களே, என்னை காப்பாற்றினீங்களே, என்னை பரலோகத்துக்கு கூட்டு வந்து உங்களோட வச்சிருக்கிறீங்களேன்னு சொல்கிறதுக்கு, நன்றி சொல்கிறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. அதுக்கப்புறம் எங்கே போய் நமக்கு செத்து போனவங்களை தேடுறது, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, நான் இறந்ததுக்கப்புறம் பரலோகத்தில் போய் அவரை நான் ஒரு நாள் முகமுகமாய் தரிசிப்பேன். நம்ம முகமுகமாக ஏசப்பாவை தரிசிக்க தான் போகிறோம். நம்ம சொந்தக்காரங்களையோ நமக்கு நேசமானவங்க உறவுக்காரங்களை வந்து பார்க்குறதுக்காக நம்ம பரலோகத்துக்கு போகிறதே நம்மை உருவாக்கின தேவனோடு நித்திய காலமாய் என்றென்றும் இருப்பதற்காகவும் அவரை பணிந்து கொண்டு அவருடைய ராஜரீகத்தில் அவருக்கு பிள்ளைகளாக நம்ம இருக்கும்படியாக தான் போகிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த ஹெவனுக்கு போகிறது, அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறதுலாம் வந்து சும்மா நம்ம ஆசைக்கு நம்ம பேசிக்கலாங்க. நம்ம ஒருத்தங்க மரிச்சிட்டாங்க அப்படின்னோடனே அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்கிறதுக்காக நம்ம பேசிக்கலாமே ஒழிய, ஆக்சுவலி அது நடக்க போகிறது கிடையாது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம கதைக்கு வருவோம். இப்போ என்ன நடக்குது, இந்த ஹியூமன் அண்ட் அனிமல் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, என்னதான் இன்னைக்கு ஹியூமன் எல்லாம் அனிமல் மாதிரி மாறிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. எங்கெங்க மனுஷன்லாம் மிருகம் மாதிரி மாறிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மிருகம்லாம் மனுஷன் மாதிரி மாறிட்டு இருக்குங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் இன்றைக்கி இருக்கிறதான சொசைட்டி வந்து தே ஆர் ப்ரொமோட்டிங் என்ன அப்படின்னா எவல்யூஷன், அந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்றதான அந்த ஒரு காரியத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பிசாசு இன்னைக்கு ஏற்படுத்திருக்கிறதான ஒரு தந்திரம் என்ன தெரியுங்களா? மனுஷனை மிருகமாக மாற்றிடணும், மிருகத்தை எல்லாம் என்னவா மாற்றிடணும், மனுஷனாக மாற்றிடணும். அப்போது எந்த ஃபேக்ட் உண்மையாயிடும், குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னது உண்மை தானே. மனுஷன்லாம் பாருங்கள் என்னவா மாறிக்கிட்டு இருக்கிறான், நாய் மாதிரி கடிக்கிறான், ரொம்ப விஷத்தன்மை உள்ளவனா, ரொம்ப டாக்ஸிக்காக பீப்புளெலாம் மாறிட்டு இருக்காங்க. அதனால் பாருங்கள் எப்படி மனுஷன் மாறிட்டான்னு சொல்லி அவனுடைய ஒரு தவறான எவல்யூஷன்றதான அது பரிணாம வளர்ச்சி என்கிறதான ஒரு பொய்யான ஒரு மாயையை திணிக்கிறதுக்காக மனுஷனுக்குள்ளேயும் மிருகத்துக்குள்ளேயும் பயங்கரமான ஒரு டிராஸ்டிக்கான, அதாவது நூதனமான வேகமான மாற்றங்களை பிசாசு தான் கொடுக்குறான்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு தந்திரம். நம்ம இதில் ஒரு நாளும் விழுந்துடக்கூடாது. ஹியூமன்ஸ் வில் ஆல்வேஸ் பி ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வில் ஆல்வேஸ் பி அனிமல்ஸ். மனிதர்கள் என்னதான் சீர்கேடான நிலைமைக்கு போனாலும் மனிதன் தான். ஏன்னா அந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்குதுங்க, ஆத்துமா இருக்குது. அதே மாதிரி மிருகங்கள் எடுத்துக்குவோம். மிருகங்கள் என்னதான் பெரிய இன்டெலிஜென்ட் ஆச்சா போச்சான்னு நம்ம பேசினாலும் அனிமல்ஸ் வில் ஸ்டில் பி அனிமல்ஸ் பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் அ சோல். அவைகளுக்கு ஆத்துமா என்பது இல்லை. புரிஞ்சுட்டிங்களா? ஸோ எப்பயுமே இந்த ஹியூமனுக்கு இருக்கிற வேல்யூவை நம்ம அனிமலோட என்ன பண்ணக்கூடாதுங்க, ஒப்பிடவே கூடாது. அதற்காக வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்கக்கூடாது, செல்லப்பிராணி வளர்த்தா இறந்து போனால் துக்கப்படக்கூடாது, அதை நான் சொல்ல வரல. அஃப்கோர்ஸ் நீங்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்கலாம், ஆனால் அது ஹியூமனுடைய பிளேஸை ஒரு நாளும் எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும். சரி, இப்போ கவனிப்போம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இருக்கிறதான வித்தியாசமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆத்துமா தான் இல்லைங்களா?
ஏன்னா மனுஷனால் என்ன பண்ண முடியுது? சிந்திக்க முடியுது, உணர முடியுது, சுயமாக ஒரு தீர்மானம் எடுக்க முடிகிறது. இப்போ அனிமல்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு டாக் ஒன்று இருக்குது, லேபர்டார். அந்த லேபர் டாக் இறந்துருச்சு. இன்னொரு டாக் ஒன்று, 3 டாக் வச்சுருந்தோம். அதில் 2 டாக் இருந்துச்சு. ஒருத்தர் இருக்கிறார். இப்போ இந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நல்லா தான் இருக்கும், நல்லா ரொம்ப அழகாக காவல் காக்கிற நாய் தான். ஆனால் சில நேரங்கள் அவன் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் போனால் யாரோ திருடாங்க வந்துட்டாங்கன்னு நினச்சிட்டு நம்மளே பார்த்து உரு அப்படின்வான், கடிக்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு வருவார். இப்போது நிறைய நேரம் நான் யோசிப்பேன், சில நேரம் திட்டுவேன், அறிவு கெட்ட நாயே, உனக்கு சோறு போடுறல, உனக்கு குளிப்பாட்டி விடுறல, உனக்கு இந்த புத்தி தெரியலையா அப்படின்லாம் நான் பல நேரம் திட்டியிருக்கிறேன். ஆனால் அந்த நாய்க்கு பாருங்கள், இப்போ நீங்கள் என்னதான் அனிமல் திட்டுங்களேன், அதுக்கு புத்தி சோரணை ஏதாவது வருதா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதுக்கு. ஸோ இப்போது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிமல்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம வில்லுன்னு சொல்ல மாட்டோங்க. அனிமல்ஸ்குள்ளே இருக்கிறத இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவோம். இன்ஸ்டிங்க்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த நொடியில் அந்த நாய் எப்படி ரியாக்ட் பண்ணுன்றது அந்த நாய்க்கே தெரியாது. அந்த மிருகத்துக்கு, எந்த மிருகமோ, விச்எவர் அனிமல் இட் இஸ், கேட் ஆர் டாக் ஆர் கவ், வாட் எவர் இட் இஸ், அந்த மிருகத்திற்கு அந்த நொடியில், இப்போ ஒருத்தன் திருடம் வரான், இல்லை இப்போ வந்து வளர்க்குறவங்களே நாய் கடிச்சிருச்சுன்னா சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது வேணுக்குன்னு நான் இன்றைக்கி இவனை வச்சு கடிச்சே தீர வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம், அது கடிக்கிறது கிடையாது. இந்த அனிமல்குள்ளே இருக்கிறதான ஒரு இன்ஸ்டிங்க்ட்னு ஒன்று இருக்குங்க, சரிங்களா? இது மிருகத்தன்மைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதுதான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட், மிருகத்தன்மை. ஸோ என்னதான் இருந்தாலும் அந்த அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்றது சில நேரங்களில் மிருகத்திற்குள்ளேருந்து வெளிப்படும். ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குள்ளே அப்படி கிடையாது. மனுஷனுக்குள்ளே இருக்கிறது பேர் சித்தம்னு சொல்கிறோம். ஸோ இந்த சித்தம் இருக்கிறனால தான் அவங்களால என்ன பண்ண முடியுது? நன்மை எது, தீமை எது, இதை செய்யலாம், இதை செய்ய வேணாம். தேவன் இருக்கிறார், தேவன் இல்லை. தேவன் இருக்கிறாருன்னு ஏற்றுக்கொள்றதும் சித்தம் தான் அவசியம். தேவன் இல்லைன்னு ஒருத்தன் மறுப்பு தெரிவிக்கிறான், நாத்திகம் பேசுகிறான், அவனும் அந்த சித்தத்தை தான் பயன்படுத்துகிறான். ஸோ இந்த வில், செல்ஃப் வில், சுயம், அதாவது இந்த சுய சித்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து ஹியூமன் லைஃபுக்கும் அனிமல் லைஃபுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் பர்செப்ஷன், அதாவது ஒரு காரியத்தை நமக்குன்னு ஒரு கண்ணோட்டம் வைத்துக்கொள்வது, அதே மாதிரி நமக்குன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நிர்ணயித்துக் கொள்வது. அனிமல்ஸ்க்கு இந்த பிஹேவியர் சுத்தமாக கிடையாது. ஸோ ஒரு நாளும், எதுக்காக நான் இந்த பாயிண்ட் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு நாள், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் அண்ட் பெட் அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செல்ல பிராணி, அதுக்குன்னு சொல்லி இன்ஸ்டா பேஜ்லாம் வச்சுருக்காங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஸ்டா பேஜஸ் இருக்குது. ஃபுல்லாகவே அந்த நாயை பற்றியும், அந்த பூனையை பற்றியும், அந்த மிருகத்தை பற்றியும் ஃபுல் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 10-15 போஸ்ட் போடுவாங்க. ஸோ அந்த நாயை பற்றி அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர் இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 கோல்டன் ரிட்ரீவர் டாக் ஒன்று, அது பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில். அந்த நாயை வந்து நியூயார்க்கோட ஸ்ட்ரீட்டில் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்த உடனே, அதாவது அந்த போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க, அந்த நாயோடைய ஓனர் போட்டிருந்தாங்க, அதாவது நியூயார்க்கோடைய அந்த கவர்னர்கள் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்தப்போ கூட அவ்வளோ கூட்டம் வரலையாம். நியூயார்க்கோட கவர்னர் ஒரு பப்ளிக் ஸ்டேஜில் நின்று பேசும்போது கூட அவ்வளோ கூட்டம் வரலைங்க. இந்த கோல்டன் ரிட்ரீவர் வரும்போது அவ்வளோ கூட்டங்க. ஆனால் அவ்வளோ ஃபாலோவர்ஸ். அந்த நியூயார்க் நகரமே அந்த முக்கியமான ஒரு நகரம், அந்த டைம் ஸ்கொயர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அதாவது ரோடுகள்லாம் பிளாக் ஆகிற அளவுக்கு அந்த நாயை பார்க்குறதுக்கு சாதாரண நாய். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மனிதர்களுடைய மனநிலை எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். ஸோ பீப்புள் ஆர் நாட் லவ்விங் பீப்புள். மனிதனை நேசிக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு மனிதன் மிருகங்களை நேசித்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அநேக இந்த பொய்யான மாயையினாலே நம்மளுடைய மைண்டெல்லாம் ரொம்ப ட்விஸ்டடாக, பிசாசு ரொம்ப தந்திரமாக என்ன பண்ணுறான், சிந்தையை வந்து என்ன பண்ணுறாங்க, ட்விஸ்ட் பண்ணி மனிதர்களெல்லாம் மிருகங்களாகவும், மிருகங்களெல்லாம் மனிதனாகவும் எவல்யூஷன் ஆகிற மாதிரி ஒரு பரிணாம வளர்ச்சின்ற ஒரு நிலையை கொண்டு வந்து பிசாசு வச்சுருக்கான். சரி, அது போகட்டும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நம்ம இப்போ புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மனிதன் வேறு, மிருகம் வேறு. மனிதனுக்கும் மிருகத்துக்கும் ஒரு நாளும் சம்பந்தமே கிடையாது. நம்ம ஒரு நாளும் ஒப்பிடவும் கூடாது. சரி, அடுத்ததாக பார்ப்போம். இப்போ மேன் இஸ் அ ரிஃப்ளெக்ஷன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, மனிதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான். ஹீ இஸ் இன் த லைக்னஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா கவனிக்கணும், லைக்னஸ் அண்ட் இமேஜ் 2 ஆங்கில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். சாயல், உருவம் 2 தமிழ் வார்த்தைகள். சாயல் வேறு, உருவம் வேறு.
இப்போ உருவம் அப்படின்னா அவனுடைய உருவத்தை பார்த்தேன் அப்படின்றோம். உருவம்னா என்ன? தலை, கை, கால், இதுதான் உருவம். சாயல் அப்படின்றது வேற. சாயல்ன்றது அது வெளிப்புற தோற்றத்தை காண்பிப்பது அல்ல. சரிங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இமேஜ் அண்ட் லைக்னஸ். இமேஜ்னா அது நம்ம இந்த ஃபோட்டோலையும் கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த இமேஜ் கிடையாது. அதாவது சாயல்ன்றது தான் இமேஜ்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். அப்படின்னா என்னென்னா, என் மாம்ச கண்ணினாலே நான் பார்க்கக்கூடியதான அந்த ஒரு அமைப்பு. ஆனால் லைக்னஸ், அந்த அந்த சாயல்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவருடைய சாயலாக படைத்தார். இன் இஸ் லைக்னஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே தேவன் எப்படி இருந்தாருங்க? மூன்றில் ஒன்றாக இருந்தார். அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. கரெக்டா? திரியேக தேவன். இந்த பக்கம் மனுஷனுக்குள்ள இருக்கிறதான சாயல் என்ன? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஸோ இதுதான் சாயல். இங்கே 3, இங்கே 3. உருவம் கிடையாது. ஸோ உருவம்னு எடுத்துட்டிங்கன்னா, காடோடைய ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீசஸை விட்டுருங்க. ஏன்னா ஜீசஸ் வந்து மாம்சமாக இங்கே வந்தார். மற்றபடி நீங்கள் ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்கன்னா, உருவம்னா கர்த்தரை நம்ம எப்படி உருவகப்படுத்தினாங்க? உருவகப்படுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் சரி எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி ஃபைனலாக ரெவலேஷனில் பாருங்கள். ரெவலேஷனில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவானுக்கு பார்க்கறதான தரிசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் தேவனை ஆண்டவர் அவர் பார்க்குறார். அவருடைய சாயலை அவர் வர்ணிக்கிறார். உருவத்தை வர்ணிக்கிறார். சாயலில் உருவம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்ணு அக்கினியாக இருக்குது, தலை முடி வந்து பஞ்சை போல் இருக்குது, அவருடைய கால்லாம் வெண்கல தூணு மாதிரி இருக்குது. பாருங்களேன், இது கொஞ்சம் நம்மளால் இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ அப்போ அது வந்து அது லிட்ரலாக அப்படி இருந்தாரா? லிட்ரலாக கண்ணில் நெருப்பு இருந்துச்சா? லிட்ரலாக அவருடைய கால்லாம் தூண் மாதிரி இருந்துச்சா அப்படின்னா அது உருவகப்படுத்தி பேசப்பட்டது. சரிங்களா? அது வந்து ஒரு லைக்னஸ், அதாவது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் லிட்ரலாக அது வந்து அவருடைய உருவம் எப்படின்றத நம்ம எப்போ தான் பார்க்க முடியும்? நம்ம மகிமையில் பரலோகத்துக்கு போய் மகிமையின் சரீரத்தில் நம்ம அவரை என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். அதுதான் நம்மளுடைய ட்ரூ என்ன சொல்கிறது, இமேஜ் ஆஃப் காட். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாமே இட் இஸ் ஜஸ்ட் அ விஷன், ஒரு தரிசனமாக இருக்கலாம். இப்போ ஒரு சில நான் பார்த்தேன் அப்படின்வாங்க. ஸோ எஸ் யூ கேன் சி, பட் ஒன்லி யூ கேன் சி ஜீசஸ். நம்ம பிதாவை ஒரு நாளும் ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைன்னு ஏசப்பாவே சொல்கிறார். ஆனால் ஏசப்பாவை நம்ம முகமுகமாக பார்க்கலாம். ஏசப்பாவை முகமுகமாக பார்க்குற அனுபவங்கள் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு, நடந்திருக்கிறது, இன்னும் இருக்கும். தேவனை பார்க்கணுன்றதான அந்த வாஞ்சையும் ஆவலும் இருந்துச்சுன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகத்தை நம்ம தரிசிக்க முடியும். சரி, அது போகட்டும். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது 2 இருக்குது. லைக்னஸ், இமேஜ். இந்த பக்கம் உருவம், சாயல். தேவன் மனுஷனை அவருடைய உருவத்தில் படிக்கலை, அவருடைய சாயலில் படிச்சிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் 3இல் ஒன்றாய் செயல்படுவது போல நாமும் 3இல் ஒன்றாக செயல்படும்படியாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த லைக்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சாயலுடைய ஒரு வெளிப்பாடாக மனிதன் இருக்கிறான். புரியுதுங்களா? மற்றபடி இந்த தலை, கை, கால் இதே மாதிரி தான் பிதாவும் இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அதனால தான் நம்ம இமேஜ் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இஸ் நாட் அன் இமேஜ், இஸ் த லைக்னஸ். சரிங்களா? அவருடைய உருவம் அல்ல, அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ உருவத்திற்கும் சாயலுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ மனிதன் வந்து என்ன பண்ணுறாங்க? தேவனை அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணுறான், அவன் வெளிப்படுத்துகிறான். இப்போ அவனுடைய சுய தீர்மானம்னு ஒன்று இருக்குது. இப்போ என்ன நடக்குது? அப்படி தான் உருவாக்கப்பட்டாங்க. ஆனால் அவனுடைய சுய தீர்மானத்தில் அவன் என்ன பண்ணிட்டான்? ஆதாமும் எவ்வளோ நமக்கு தெரியும், அவங்க பாவம் செஞ்சு தேவனுடைய சமூகத்தை விட்டு அவங்க தள்ளப்பட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு? அந்த அந்த லைக்னஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா, சாயல்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த சாயல் டேமேஜ் ஆகிடுச்சு. அதில் எப்படி டேமேஜ் ஆச்சு? அந்த சோல், பாடி நல்லா தான் இருந்தது, ஸ்பிரிட்டும் நல்லா தான் இருந்தது. அந்த சோல் வந்து ரொம்ப பியூராக பரிசுத்தமாக இருக்க வேண்டியதான அந்த ஆத்துமா என்ன ஆயிடுச்சுங்க? டேமேஜ் ஆயிடுச்சு. அதில் ஒரு குளறுபடி நடந்துருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ண முடியல? தேவனுடைய சுபாவத்தை, தேவனுடைய அந்த 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 லைக்னஸ், சாயலை வெளிப்படுத்த வேண்டியதான அந்த மனிதன் இப்போ என்ன பண்ண முடியல? அவனால் வெளிப்படுத்த முடியல. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? தேங்க்யூ. சரி, ஓகே, சரி. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ மனிதனால என்ன பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னால், தேவனுடைய அந்த சாயலை என்ன பண்ண முடியலங்க, வெளிப்படுத்த முடியல. ஸோ அது தவற விட்டுட்டான். சரி, அடுத்ததா இன்றைக்கு மனிதனுடைய நிலையை பார்க்கும்போது, மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறாங்க? இஸ் எ லிவிங் சோல் அண்ட் இஸ் எ லிவிங் பாடி. ஒரு ஜீவாத்மாவாக இருக்கிறான். அவனுடைய சரீரம் இப்பொழுது சுவாசித்து கொண்டு இருக்கிறது, ஜீவன் உள்ளவனாய் இருக்கிறான். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இதில் 2 தன்மைகள் இருக்கிறத பார்க்குறோம். பாடி இஸ் சம்திங் தட் இஸ் மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்கிறோம். அதாவது அழிந்து போகக்கூடியது எதுங்க? சரீரம். ஸ்பிரிட் அப்படின்றது, அதாவது ஆவி அப்படின்றது, இட் இஸ் இம்மெட்டீரியல், அழிவில்லாதது அப்படின்னு சொல்கிறோம். நல்லா கவனிக்கணும். சரீரம் என்பது அழிவுக்குரியது, ஆவி என்பது அழிவில்லாதது. இப்போ அழிவுள்ளதும் அழிவில்லாததும் ரெண்டும் இணைக்கப்படுகிறது. எப்போ? சிருஷ்டிப்பில். மனுஷனை கர்த்தர் உருவாக்கும் போது அழிவுள்ளதும் அழிவில்லாததும் இணைக்கப்படுது. இணைக்கப்பட்டதனுடைய விளைவாக வந்தது தான் என்னது? ஆத்துமா, சோல். சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இந்த எக்ஸாம்பிள் பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன். உதாரணத்திற்கு லைட் இருக்குது. சரிங்களா? லைட் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பல்ப் இருக்குது, நீட்ட டியூப் இருக்குது, எல்இடிஸ் இருக்குது, ஏதோ ஒரு ஃபார்மில் இருக்குது, இது ஒரு ஷேப்பில் இருக்கும். இப்போது இந்த லைட் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ ஃபார்ம், அதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இப்போது அது பாடின்னு வச்சுக்கோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்க. அந்த ஸ்விட்சில் இருந்து அந்த லைட் வரைக்கும் அந்த ஒயரில் என்ன பாஸ் ஆகுதுங்க? எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுது இல்லையா? எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ அதை ஸ்பிரிட்னு வச்சுக்கோம். ஸோ உருவம், சரீரம்ன்றது என்னது? அந்த லைட்டு. அடுத்ததாக அந்த ஒயர் வழியாக பாஸ் ஆகிறது என்னன்னு வச்சுக்கலாம்? ஸ்பிரிட்னு வச்சுக்கலாம். சரிங்களா? கரண்ட்டை வந்து நம்ம ஸ்பிரிட்னு வச்சுக்கலாம். இப்போது லைட் போட்டோன்னே கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த லைட் வழியாக என்ன வெளிப்படுதுங்க? வெளிச்சம் வருது இல்லைங்களா? ஸோ அதே போல தான் இப்போது பாடி, ஸ்பிரிட். இந்த ஸ்பிரிட் பாடிக்குள்ளே போன உடனே இந்த பல்பில் வெளிச்சம் வர மாதிரி இந்த பாடி, இப்போ பாடிக்குள்ளே இப்போ என்ன உருவாகுது? சோல், ஆத்துமா என்பது உருவாகுது. புரியுதுங்களா? ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இதை விட எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியாக நம்ம வேறு எப்படியுமே புரிஞ்சிக்கவே முடியாது. இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன நடக்குது? இந்த படைப்பில், சிருஷ்டிப்பில் தேவன் அழிவுக்குரிய சரீரத்தையும் அழிவில்லாத ஆவியையும் அவர் என்ன பண்ணுறாரு? இணைக்கிறார். இணைச்ச உடனே அதனுடைய படைப்பிலிருந்து, அதனுடைய இணைப்பிலிருந்து வருவது தான் என்னது? ஆத்துமா. சரி, இப்போ மரிக்கும் போது என்ன நடக்குது? ஒரு மனுஷன் மரிக்கிறான். அவனுடைய சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. அவனுடைய ஆவி கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறது. அதாவது ஸ்பிரிட் போயிடுது. ஆனால் அவனுடைய சோல், அந்த சோலில் தான் என்ன இருக்குதுங்க? அந்த சோலுக்கு இப்போ ஏன்னா அவன் இப்போ எத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கிறானோ, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறாருன்னு வச்சுப்போமே. 80 வயசில் ஒருத்தர் மரிக்கிறார்னா 80 வயசு வரைக்கும் தி அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஹி அக்யூமுலேட்டட், அவருடைய சிந்தையில், அவருடைய நினைவில், சித்தம், சிந்தை, உணர்வுகளில் என்னென்னலாம் மெமரிஸ், என்னென்னலாம் செஞ்சாரோ, என்னென்னலாம் பண்ணாரோ, என்ன செயல்களை செஞ்சாரோ, என்ன தீர்மானங்கள் எடுத்தாரோ. இன்ஃபேக்ட் அவர் ரட்சிக்கப்பட்டவராக இருந்தால் ரட்சிப்பின் அனுபவம், தேவனோடு நடந்த அனுபவம், பாவியாக இருந்தால் பாவம் செஞ்சதான அனுபவம், இப்படி பல அனுபவங்கள் அந்த சோல்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஸ்டோர் ஆகிருக்குது. அதுக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அது ஆத்துமாவுடைய ஸ்ட்ரக்சர் எப்படின்னு நம்ம சொல்ல. இப்போ பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? கை கால் இருக்குது. ஸ்பிரிட்டுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. அதே போல் சோலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. சரிங்களா? சோல் வந்து இப்படி தான் இருக்கும்னு நம்ம ஒரு அமைப்பு, அதாவது நான் சொன்ன மாதிரி உருவம் கிடையாது, ஒரு இமேஜ்னு நம்ம வரைய முடியாது. இப்படி இருக்கும், தலை இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அது வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் மெமரிஸ். நான் சொன்ன மாதிரி வில், எமோஷன் அண்ட் மைண்ட், சித்தம், சிந்தை, உணர்வுகள்னு சொன்னேன். இப்போ இந்த மூணுமே என்ன ஆகுது? ஒரு நாளுக்காக அது காத்து கொண்டு இருக்கிறது. அது எங்கே காத்து கொண்டு இருக்கிறது? உங்களுடைய மரண நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பரதீசத்திலேயோ, பாரடைஸ் அப்படின்றதுலையோ, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பாதாளத்திலேயோ, நரகம் கிடையாது, பாதாளத்திலேயோ அந்த ஆத்துமா இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இதை பற்றி நம்ம இன்னொரு டாபிக் இருக்குது. சரிங்களா? அந்த நரகம், பரலோகம் அப்படின்றத நிறைய டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய இதில் வந்து இதை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம தனியாக படிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த சோல் அப்படின்றது மரித்த உடனே ஆவி தேவனிடத்தில் போகிறது, சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இங்கே இருக்கிறதான இந்த ஆத்துமா அது செயலுக்கேற்றவாறு, அது
அந்த அந்த ஆத்துமாவில் செய்யப்பட்ட செயல்களுக்கு ஏற்றவாறு ஒன்று பரதீசத்திற்கோ இல்லை என்றால் பாதாளத்திற்கோ அது செல்லுகிறது. சரிங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வச்சு நம்ம மேலே ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நம்ம பில்ட் பண்ண போகிறோம். இப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த ஃபிசிக்கல் மேன், அதாவது இந்த சரீரமாக வாழ்கிறதான இந்த மனுஷன் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்தில் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். கரெக்டாக? ஃபிசிக்கலி யூஆர் நாட் த சேம். எல்லாருமே வேறு வேறு மாதிரி தான் இருக்கிறோம். மேபி என்னுடைய முகம், இப்போ உதாரணத்துக்கு ட்வின்ஸ்ன்னு நீங்கள் எடுத்துக்கோங்களேன். ட்வின்ஸ், ரெட்டை பிறவிகள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ அவங்களுடைய முகம் 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய உள் உறுப்புகள், அவங்களுடைய உள்ள இருக்கிற மெட்டபாலிசம்னு சொல்கிறோம், உள்ள இருக்கிற செயல்பாடுகள், சரீரத்தின் செயல்பாடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்காது. முகத்தினுடைய அமைப்பு ஒரே மாதிரி இருக்கலாம், ஹைட்டு, வெயிட்டு, கலரு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மெட்டபாலிசம் ஒரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாருடைய சரீரத்தினுடைய அமைப்பிலும் வேறு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது அவங்களுடைய சரீரத்தில் அவங்க வேறு வேறு மாதிரி இருக்காங்க. இப்போ அதே போல் தான் அவங்களுடைய ஆத்மாவிலும் தே ஆர் டோட்டலி டிஃப்ரெண்ட். எவ்ரி ஒன் சோல் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் இன்னொருத்தருடைய ஆத்மாவோட என்ன பண்ண முடியாதுங்க, ஒப்பிடவே முடியாது. ஸோ இந்த நேச்சர் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அண்ட் இம்மெட்டீரியல்னு சொன்னேன். அதாவது அழிவுள்ளது, அழிவில்லாதது. இந்த 2 இணைப்பில் மனுஷன் உருவாக்கப்பட்டதுனால தான் இன்னைக்கு மனுஷனால் 2 ரெல்ம்லையுமே செயல்பட முடியும், 2 மண்டலங்களிலும் செயல்பட முடியும். ஏற்கனவே அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். மனுஷனால் மாத்திரம்தான் ஃபிசிக்கல் ரெல்ம்லையும் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்லையும் ஒரே நேரத்தில் செயல்பட முடியும். இந்த ஒரு வாய்ப்பை கர்த்தர் யாருக்குமே கொடுக்கல. கர்த்தருடைய சிருஷ்டிப்பில், தேவனுடைய சிருஷ்டிப்பில் 2 ரெல்மில் அட் அ டைம் செயல்படக்கூடியதான ஒரு லிவிங் பீயிங், ஒரு உயிர் அப்படின்னா அது மனித உயிர் மாத்திரம்தான். ஏன்னா 2 விதத்துலேயுமே அவன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ உதாரணத்திற்கு முதலைகளை எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த முதலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணோன்னா, அதனுடைய பாடி கர்த்தர் அது உருவாக்குனதே எப்படி உருவாக்கியிருக்காருன்னா, அது தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது என்ன பண்ணுங்க, நீந்திக்கிட்டு அது தண்ணிக்குள்ளே எப்படி மூச்சு விடுதுன்னே தெரில, ஆனால் தண்ணிக்குள்ளே அது இருக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிபியன்னு சொல்லுவோம் அதை. அதே மாதிரி அது வெளியிலையும் நிலத்துலையும் என்ன பண்ணுதுங்க, அது இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒன்று இங்கே ஒன்று அங்கே அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போது ஹியூமன் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஒரே நேரத்தில் நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு நேரத்தில் ஃபிசிக்கலாக இருப்பார், அடுத்ததாக ஸ்பிரிச்சுவலாக போயிடுவார், அப்படி கிடையாது. ஹியூமன் பீயிங்க்கு, மனுஷனுடைய உயிருக்கு கர்த்தர் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ஃபிசிக்கலாக செயல்பட்டு கொண்டிருக்கும் போதே ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும். ஸோ அவருடைய படைப்பு எதற்காக இப்படி வச்சிருக்கிறார்? அழிவுள்ளது, அழிவில்லாதது 2யுமே கொண்டு அவர் இணைச்சதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த பூமியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக அவங்க என்னோட கூட கனெக்டடாக இருக்கணும்னு தேவன் விரும்பினார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த கனெக்ஷனில் தான் கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினார். ஸோ அவங்களுக்கு க்ளோரியஸ் பாடி இருந்தது. மகிமையின் சரீரத்தில் தான் கர்த்தர் அவங்கள உருவாக்கினார். கரெக்டுங்களா? மகிமையின் சரீரத்தை உருவாக்கினார். அதுக்கப்புறம் அவங்க பாவம் செஞ்சதுக்கப்புறம் அந்த மகிமையின் சரீரம் என்பது ஒரு ஆடை மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது விலகின உடனே அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவங்க நிர்வாணிகள் என்பதை அறிகிறாங்க. ஸோ இப்போ என்ன இருந்துச்சுன்னா, அவங்க மேலே இருக்கிறதான ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருந்ததான ஸ்பிரிச்சுவல் க்ளோதிங்னு வச்சுக்குவோம், ஆவிக்குரிய ஒரு ஆடை அப்படின்னு வச்சுக்குவோம். இது புரிதல், இது மாதிரி வசனம் எதுவும் கிடையாது, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரெஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறார். அது திடீர்னு விலகிடுச்சு. இப்போ விலகின உடனே இப்போ நிர்வாணிகள்னு தெரியுது. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க அத்தி இலைகளை எடுத்து தங்களுடைய நிர்வாணத்தை அவர்கள் மறைத்து கொள்கிறார்கள். அப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய அவங்க வாழ்க்கையை அவங்கள கர்த்தர் உருவாக்கி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தது எதற்காக தான்? அவங்களோட உறவு கொள்றதுக்காக தான். இப்போது அந்த உறவை அவங்க தொலைச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் அதனால என்ன பண்ணுறாரு, அவங்கள ஏதேன் தோட்டத்தை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு அவங்கள விலக்கிட்டார். ஆனாலும் விளக்குனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, பல விதங்களில் he was again trying to re-establish the relationship that he lost with mankind. மனிதனோடு அவர் இழந்து போன உறவை திரும்ப சீர் செய்யணுன்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாருங்க, அவர் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அந்த இன்டென்ஷனுக்காக தான் மனுஷன் உருவாக்கப்பட்டான். அதாவது இங்கேயும் இருக்கணும், பூமியிலையும் அவன் இருப்பான். பூமியில் இருக்கிற அதே நேரத்தில் அவன் என்னோடையும் உலாவுகிற ஒரு மனுஷனாக இருப்பான். சம்டைம்ஸ் நான் ஏனோக்கை பற்றி நான் யோசிச்சிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஏனோக்குடைய
ஏனோக்கை பற்றி நமக்கு ஒரு சில காரியங்கள் தான் தெரிஞ்சிருக்குது. பட் புக் ஆஃப் ஈனோக்னு ஒன்று இருக்குது தள்ளுபடி ஆகமங்களில். அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக படிங்க. தமிழில் இல்லை, அது ஆங்கிலத்தில் மாத்திரம்தான் இருக்குது. அதில் நீங்கள் படிக்கும்போது ஏனோக்கு தேவனோடு நம்ம பைபிளில் இருக்கிற வசனத்தின்படி பார்த்தா ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அவன் காணப்படாமல் திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஸோ அவன் ஃபிசிக்கலாக அங்கே இருந்தாலும் ஸ்பிரிச்சுவலாக தேவனோட கனெக்டடாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். ஸோ அதுக்காக அவன் துறவரத்தை என்ன சொல்கிறது, இல்லற வாழ்க்கையெல்லாம் வெறுத்து அப்படியே ஒரு புத்தர் மாதிரி, ஒரு சித்தர் மாதிரி மரத்தடியில் போய் உட்காந்துட்டுலாம் இல்லை. அவனுக்கு பிள்ளைங்க இருந்தான், அவனுக்கு மனைவி இருந்தாங்க, அவனுக்கு பிள்ளைங்க, அவனுடைய சந்ததியில் வந்தவர் தான் நோவா. ஸோ அப்போ அவனுக்கு ஃபேமிலின்னு ஒன்று இருந்திருக்கு. ஆனால் அந்த ஃபேமிலியெலாம் இருந்தாலும் அவனுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலி இந்த பூமியில் இருந்தாலும் அவன் தேவனோடு ரொம்ப தொடர்புடைய ஒரு மனிதனாக இருந்தான். இன்ஃபேக்ட் புக் ஆஃப் ஈனோக்கில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் ஈனோக்கில் ஏனோக்கு லிட்ரலாகவே அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும் அங்கே போய் தரிசனங்களை பார்க்கிறதையும் அவர் நிறைய இடங்களில் ஈனோக்கு அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த சுபாவத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு. சரீரமாக நம்ம சரீர பிரகாரமாக இந்த பூமியில் வாசம் செய்கிறவங்களா இருந்தாலும் அதே நேரத்தில் ஆவி நிலையிலே தேவனோடு கூட இதே நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 இடத்துல நம்மளால் இருக்க முடியும். சரிங்களா? இதுதான் சரீரமும் ஆவியும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுங்களா? ஒரு தம்ஸ் அப் தரீங்களா? இது வரைக்கும் நான் ஒரு அவுட்லைன் தான் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ. ஆமேன். சரி, இப்போது இந்த மனுஷனை பற்றி புரிந்து கொள்றதுல இன்னொரு பார்ட், அடுத்த பகுதி, அடுத்த லெவல்குள்ள நம்ம போகிறோம். இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். இப்போ மனிதனுடைய 2 பாகங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அழிவுக்குரிய ஒரு பாகம், அழிவில்லாத ஒரு பாகம். அதாவது த மெட்டீரியலிஸ்டிக், த இம்மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன், மனிதனுடைய பொருள் பகுதி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு சில தலைப்புகள் இருக்குது, அதை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நல்லா கவனிக்கணும். இன்றைக்கி இருக்கிறதான டெக்னாலஜியில் சரீரத்தை, அதாவது சரீரத்தை க்ளோன் பண்ணலாம். உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. சரீரத்தை என்ன பண்ண முடியும்? க்ளோன் பண்ண முடியும். க்ளோன்னா நம்ம இப்போ என்னுடைய செல்லில், என்னுடைய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏவை எடுத்து பில்லியை மாதிரி எக்ஸாக்டாக, பில்லிக்கு இப்போ இருக்கிற முடியிலிருந்து நகம் வரைக்கும் இப்போ இருக்கிற பில்லியை மாதிரியே இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் இன்னொரு பில்லியினுடைய சரீரத்தை உருவாக்க முடியும். ஆனால் பில்லியினுடைய சோல் என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தொழில்நுட்பத்தின்படி இன்றைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தில் அஃப்கோர்ஸ் இன்ன வரைக்கும் அதுக்கான கிராண்ட், அதற்கான பெர்மிஷன் எந்த அரசாங்கத்திலையும் எந்த தேசத்துலையும் கொடுக்கப்படல. ஏன்னா அது இல்லீகலான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தப்படும் இல்லைங்களா? ஸோ அதை தே ஹவ் ட்ரைட் வித் அனிமல்ஸ், மிருகங்களை வச்சு இன்றைக்கி இருக்கிறதான விஞ்ஞானிகள் அதை முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் சக்ஸஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் அவங்க முதல்ல உருவாக்குனது ஒரு ஷீப், ஒரு ஆடை ஆடனுடைய டிஎன்ஏலேருந்து ஒரு ஆட்டை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? தே ஹவ் கிரியேட்டட், சயின்டிஸ்ட் ஹவ் டன் தட். ஸோ அதனால் அது ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு காரியமும் இல்லை. அது தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி. சரிங்களா? அறிவியலுடைய வளர்ச்சி. இப்போ அந்த அறிவியலுடைய வளர்ச்சியில் பில்லி மாதிரியே, பில்லிகளுக்கு தலையிலேருந்து என்னுடைய ஸ்கின் கலர், ஸ்கின் டோனு, என்னுடைய கண்ணில் இருக்கிறதான அந்த கருவெளி இருக்கு இல்லைங்களா, அது, அப்புறம் என்னுடைய நகம், என்னுடைய கையில் இருக்கிற ரேகை முதற்கொண்டு எக்ஸாக்டாக அதே மாதிரி இதே வெயிட்டுடையவனா, உள்ளே இருக்கிற உள்ளுறுப்புகள் முதற்கொண்டு, இப்போ என்னுடைய ஹார்ட்டு எப்படிப்பட்டதாக இருக்குது, என்னுடைய கிட்னி, ஸோ இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் மூடி எல்லாமே எக்ஸாக்டாக இன்னொரு பில்லியினுடைய ஒரு சரீரத்தை இன்றைக்கி உருவாக்க முடியும் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில், அறிவியல் வளர்ச்சியில். ஆனால் பில்லிக்கு சோல் என்ன பண்ண முடியாது, எந்த அறிவியலால் இன்னும் கண்டுபிடிக்கப்படல, இனிமேலும் கண்டுபிடிக்கப்பட முடியாது. ஏனென்றால் ஆத்துமாவென்பது தேவனுடைய சுவாசத்தினாலே மனிதனுக்கு உண்டாகிறதுனுடைய விளைவு தான் ஆத்துமான்னு சொன்னேன். ஸோ காடோடைய இன்டர்வென்ஷன் இல்லாமல் கிரியேஷன்றது நடக்க வாய்ப்பில்லை. யூ கேன் இமிட்டேட் கிரியேஷன், பட் யூ கேன் நெவர் சக்ஸஸ்ஃபுல்லி ரீப்ளேஸ் கிரியேஷன். சிருஷ்டிப்பு என்பதை நம்ம காப்பி அடிக்கலாம், சிருஷ்டிப்பு மாதிரி ஒன்று காப்பி அடிக்கலாம். ஆனால் சிருஷ்டிப்பையே அதை மேலே ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, சிருஷ்டிப்புக்கு பதிலாக நான் வேற ஒன்றை உருவாக்கி சிருஷ்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி
எந்த தொழில்நுட்பமும் வளராது, வளரவும் முடியாது. மனுஷனுக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த நம்ம சரீரத்தில் இருக்கிறதான எல்லா தாது பொருட்கள், அதாவது மினரல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மினரல்ஸ்லாம் வச்சு ஒரு ஒரு நேர்த்தியான, இன்ஃபேக்ட் இப்போ உருவாக்கப்படுற பில்லினுடைய இன்னொரு பாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என் சரீரத்தில் இருக்கிறதான என்னென்ன பலவீனம் இருக்குதோ அதெல்லாம் கூட ரெக்டிஃபை பண்ணிட்டு, அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு இன்னும் ஒரு பர்ஃபெக்டான, ஒரு 100% பர்ஃபெக்டான ஒரு பாடி, அந்த மாதிரி பில்லினுடைய பாடி என்ன பண்ணலாம் இன்றைக்கி இருக்கிறதான சயின்ஸில், டெக்னாலஜியில் நிச்சயமாக செய்ய முடியும். பட் ஆத்துமா நிச்சயமாக வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த சரீரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சரீரத்தில் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை மாத்திரம் இன்றைக்கி நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசன பகுதி ஒருவேளை நீங்கள் வாசிச்சிருக்கலாம். 1 கொரிந்தியர் 15:38-41. 1 கொரிந்தியர் 15:38-41. பாருங்க. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்திற்குரிய மேனிகள் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே. நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. சரி, இப்போ இந்த பகுதியில் நம்ம வெவ்வேறு விதமான சரீரங்களை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, முதலாவது இந்த 39வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய மாம்சம் அப்படின்னு இருக்கு. மனுஷருடைய மாம்சம்னா சரீரம், சரிங்களா? ஸோ ஃப்ளஷ் ஆஃப் அ ஹியூமன் பாடி. ஸோ இது ஒன்று. அடுத்ததான் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, பாடி ஆஃப் அ பீஸ்ட், மிருகங்கள், மிருகங்களுடைய மாம்சம். மிருகம் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை பீஸ்ட்ன்னு சொல்லுவோம். மிருகங்களுடைய மாம்சம் என்று பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம் மச்சங்களுடைய மாம்சம். மச்சம்னு சொன்னால் நீர்வாழ் ஜந்துக்கள், தண்ணீரில் இருக்கிறதான உயிரினங்கள், மச்சங்களுடைய மாம்சம். அடுத்ததான் நம்ம பார்க்கிறது பறவைகளுடைய மாம்சம். பறவைகளுடைய மாம்சம் வேற. அடுத்ததா வானத்துக்குரிய மேனிகள் உண்டு, செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது என்னது வானத்துக்குரிய மேனிகள்? ஏன்னா சூரியன், சந்திரன், நட்சத்திரம்னு தனியாக இருக்குது. வானத்துக்குரிய மேனிகள் அப்படின்னு சொன்னால் சம்வேர் இட் மைட், இது தெளிவான ஒரு விளக்கம் இல்லை, பட் இட் மைட் ரெஃபர் டு ஏஞ்சலிக் பீயிங்ஸ். இது வந்து தூதர்களை காண்பிப்பதாக இருக்கலாம் என்று சொல்லி நிறைய வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். வானத்துக்குரிய மேனிகள்னு சொல்லும்போது வானத்துக்குரியவர்கள், வனத்துக்குரியவர்கள் அல்ல, வானத்துக்குரியவர்கள் யார்? அவர்கள் தேவ தூதர்கள், வானத்திலிருந்து வந்தவர்கள். ஸோ அவர்களுடைய சரீரம் என்று சொல்லி ஒன்று உண்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய மேனிகள் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. ஸோ இப்போது இது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஞ்சல்ஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து ஏஞ்சலிக் பீயிங்ஸ்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி ஏஞ்சலிக் பீயிங்ஸ். இப்போ அந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸ், இந்த தேவ தூதர்கள், ஆக்சுவலி ஏஞ்சல்ஸ்ன்றது ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாபிக். அதை பற்றி டாக்டர் விக்டர் பியர்ஸ் அப்படின்றதான ஒரு சயின்டிஸ்ட் ஒருவர், அவருடைய புத்தகத்தில் ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை ஒன்று எழுதியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, அந்த புக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தாட்டி நான் படிச்சிருப்பேன். ரொம்ப அற்புதமாக, அதாவது தேவ தூதர்கள் யார், அது ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி படிக்கலாம். ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குது, நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். இப்போது அதில் பார்க்கும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுவார். ஏஞ்சல்ஸ் வந்து, அதாவது பரலோகத்தில் தேவனோடு கூட இருக்கும்போது, தேவனுக்குரிய காரியங்களில் அவங்க செயல்படும் போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு பாடி ஒன்று இருக்குது. இப்போ அதே ஏஞ்சல்ஸ் சில நேரங்களில் தூதர்கள் மனித உருவத்தில் இந்த பூமிக்கு வருகிறத நம்ம பார்த்துருக்குறோமா? லிட்டரலாக பார்த்துருக்குறோம். வெறும் பைபிள் இல்லை, இப்போ இருக்கிற நாட்களிலும் அதை நம்ம பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம்.
என்னுடைய சகோதரன் அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறார். நான் ஏற்கனவே அதை பற்றி நான் சர்ச்சில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸ், அதாவது பரலோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு மாம்சம் உண்டு, ஒரு அமைப்பு உண்டு. மேனிகள்னு சொல்கிறாங்க, மாம்சம்னு சொல்லப்படல பாருங்க, மேனின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த மேனி வேற. இப்போ அவங்களே இந்த பூமிக்கு வரும்போது அவர்களுடைய மேனிகள் வேறு விதமாக மாற்றப்படுகிறது. இட்ஸ் பீங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. சரிங்களா? ஸோ மாற்றப்பட்டு இந்த பூமியில் என்ன டாஸ்க்கை கர்த்தர் அவங்களை செய்ய அனுப்புகிறாரோ அந்த டாஸ்க்கை நிறைவேற்றிட்டு திரும்ப அவங்க பரலோகத்துக்கு போகும்போது அகெயின் தேர் பாடிஸ் ஆர் பீங் டிரான்ஸ்ஃபார்ம்டு. இது வந்து இது ஏஞ்சல்ஸ்குள்ளே நடக்கிறதான ஒரு ஒரு பாடிலி டிரான்ஸ்ஃபார்மேஷன். சரிங்களா? ஏன்னா இந்த பூமியில் வந்து ஒரு சில காரியங்களை வந்து அவங்க நடத்தணும், செயல்படுத்தணும் அப்படின்னா ஃபிசிக்கலாக இப்போ ஒரு பொருளை தொடர மாதிரியோ செய்கிற மாதிரியோ அது வந்து ஃபிசிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லைங்களா? ஸோ அந்த பூமிக்குரிய மேனிகள் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே அவங்க வந்து காரியத்தை செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ நம்ம பைபிளில் நம்ம படித்து பார்க்கும்போது நம்ம பேதுரு பிடிச்சி ஜெயிலில் அடிச்சிடறாங்க இல்லைங்களா? ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலாகவே ஒரு தூதன் வந்து அவரை தட்டி எழுப்புறாரு. ஸோ ஃபிசிக்கலாகவே தொடர்றத அவர் வந்து தரிசனம் பார்க்கல, அவர் தரிசனம் பார்க்குறதா நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் லிட்ரலாகவே ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுறாருங்க, அப்போ தட்டுறதுன்னா என்ன அர்த்தம்? ஆவியாக இருந்தால் தட்ட முடியுமா நீங்கள்? கை தான் உள்ளே போயிட்டு வரும். ஆனால் அப்போ ஃபிசிக்கல் பாடி ஒன்று இருந்திருக்கு. அப்போ அங்கே வந்து அந்த பேதுருவை தட்டி எழுப்பினதான அந்த தேவ தூதனுக்கு ஒரு பூமிக்குரிய மேனி ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் வந்திருக்கிறார். அந்த டாஸ்க்குக்காக தான் பரலோகத்துலேருந்து கீழே இறங்கி வந்திருப்பார். ஏன்னா பேதுருக்காக அங்கே சர்ச்சில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஜோமின்ட்டு இருக்காங்க. கத்தாவே எப்படியாவது பேதுருவை காப்பாற்றுங்க, உங்கள் நாமத்து நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி. இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஞ்சல்ஸ்க்கு நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் செலஸ்டியல் பாடிஸ் அண்ட் டெரஸ்ட்ரியல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ 6 விதமான காரியங்கள். அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. வானத்திற்குரிய மேனிகள், பூமிக்குரிய மகிமை வேறு, அப்புறம் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இப்படி பல காரியங்களை நம்ம பார்க்குறோம். பட் இப்போதைக்கு நம்ம இந்த 6 காரியங்களை மாத்திரம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஸோ முதலாவது மனிதனுக்குரிய சரீரம், அடுத்ததாக மிருகத்துக்குரிய சரீரம், மீன்கள் மச்சங்களுக்குரிய சரீரம், 4வதா பறவைகளுக்குரிய சரீரம், அடுத்ததாக இந்த வானத்திற்குரியவர்களுடைய மேனி, அடுத்ததாக பூமிக்குரியவர்களுடைய மேனி. வானத்திலிருந்து பூமிக்கு வந்து தேவனால் அனுப்பப்பட்டு செயல்படுகிறதான காரியம். இதே இப்போ எப்படி காட்ஸ் கிங்டம்லேருந்து தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறாரோ, உங்களுக்கு தெரியுமா, ஸ்பிரிட் ரெல்மில் இந்த நாட்களில் ஃபிசிக்கலாகவும் பிசாசு ஒரு சில மனிதர்களாக அதாவது அவனுடைய தூதர்களை மனுஷனுடைய உருவத்தில் அனுப்புகிறான். நீங்கள் இதை நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல, பட் ஐ லிட்டரலி எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் ஒரு நாள் ஒரு திருமணத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்தவ திருமணம் தான். ஆனால் அந்த மாப்பிள்ளைக்கு கூட வந்திருந்ததான நண்பர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, அந்த மாப்பிள்ளையோடைய ஃப்ரெண்ட்ஸ். அவங்கள பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஏன்னா கிறிஸ்தவ திருமணம், தேவனை நேசிக்கிற ஒரு குடும்பம் நம்ம சொல்கிறோம், ஆனால் நண்பர்கள் இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது நான் என்ன பண்ணேன், அந்த ரிசப்ஷன் டைமில் பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட போய் ஸ்டேஜில் போய் கிஃப்ட் கொடுப்போம் இல்லைங்களா, அந்த டைமில் வந்து போகிறதுக்காக நான் அந்த மேடையில் அந்த ஸ்டேஜில் நான் படியில் ஏறினேன். படியில் எல்லோரும் பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அந்த படியில் நின்றுட்டு அப்படியே அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கீழே ஸ்டேஜுக்கு கீழே வந்து ஒரு 5-6 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க உட்காந்துருந்தாங்க, உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒரு நபர் மட்டும் என்னைய ரொம்ப 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 நேரத்துக்கு முன்னாடி இருந்தே ஒருத்தர் என்னைய பார்த்துட்டே இருந்தார். பொதுவாக நமக்கு தெரியும்ல, இப்போ நம்ம வேற எங்கேயாவது ஒரு திசையில் பார்த்துருந்தாலும் இந்த பக்கம் நம்மளை ஒருத்தர் பார்க்குறது நமக்கு அந்த பெரிஃபரல் விஷன்னு சொல்லுவோம். அது சைடில் நம்ம கண் இங்கே இருந்தாலும் இங்கே யாரோ ஒருத்தர் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்தேன். நான் பார்த்தாலும் சில நேரங்கள் என்னை உத்து பார்ப்பார், அப்புறம் கொஞ்ச கழிச்சு அப்படி திரும்பிப்பார், அப்புறம் திரும்ப பார்ப்பான் அந்த மனுஷன், அப்புறம் திரும்பிப்பான். இது வந்து ரொம்ப நேரம் நடந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவராக இந்த சம்பவம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் நான் மேடையில் ஏறி வரேன். மேடையில் ஏறி வந்து அந்த இடத்துல நின்றுட்டுருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் மிகைப்படுத்தியும் சொல்ல, நல்லா கவனிங்க. அந்த மனிதனுடைய நான் போனேன். நான் ஸ்டேஜில் ஏறினோடனே என்னை அந்த மனுஷன் என்னை பார்க்க ஆரம்பித்தார். என்னை பார்க்க ஆரம்பித்த உடனே அப்புறம் மெதுவாக லைட்டாக சிரித்தான், என்னை பார்த்து சிரித்தான். நான்
நான் முன்ன பின்ன தெரியாத நபரை நம்ம எப்படி பார்த்து சிரிக்கிறது? நான் அசட்டு வழியா அப்படியே நான் பார்த்துட்டு சிரிக்கிறதா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, சிரிச்ச உடனே இந்த 2 பல்லு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கெனைன் டீத்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த கடிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பல். இந்த 2 பல்லும் லிட்டரலா இங்க மேல் பகுதியிலிருந்து இந்த கீழ் உதடு வரைக்கும் அப்படியே நீளமா வந்தது, வெளியே வந்தது. நான் என் மாம்ச கண்ணுல இது வந்து ஸ்பிரிச்சுவலா விஷனோ தரிசனமோ நான் பார்க்கல. லிட்டரலா நான் இதை பார்த்தேன். அந்த இதை நான் எங்க பார்த்துருக்கோம் அப்படின்னா, இந்த நாய்களுக்கு, ஓநாய்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர்ல இருக்க 2 பல்லு மட்டும் நீட்டமா இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த 2 பல் மட்டும் இப்படி வெளியே வந்துச்சு. நான் அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 5 to 6 செகண்ட்ஸ் நான் நல்லாவே பார்க்குறேன். நல்லா திரும்ப கண்ணு சிமிட்டிட்டு இது நம்ம என்னடா இது அப்படின்னு திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லாவே வெளியே இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வாயை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த மனுஷன் வாயை மூடிக்கிட்டார். மூடினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பல்லு நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு வந்து இது ஜீரணமே பண்ண முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதை பார்க்குறேன். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பயங்கர குழப்பத்திலே இருந்தேன். சரி, அது ஏதோ பிசாசனுடைய வேலை போல, நம்ம கண்ணுக்கு மட்டும் அப்படி தெரியுது போலன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஊழியக்காரருடைய ஒரு அனுபவத்தில் அவர் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எப்படி தேவ தூதர்களை கர்த்தர் மேலேருந்து கீழே அனுப்பி மனுஷ உருவத்தில் மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு கர்த்தர் அனுப்புகிறாரோ, அதே போல் மக்களை ஏமாற்றும்படி பிசாசானவனும் தன்னுடைய தூதர்களை மனுஷனுடைய உருவத்தில் மனிதர்களுக்குள்ளாக அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அவர் சொன்னதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு எனக்கு டக்குன்னு எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அப்போ நம்ம ரியலாக நம்ம பார்த்தது அது ஹியூமனா இல்லை டீமனா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. இந்த கேள்வியோட நிறுத்துறேன், ஒரு சஸ்பென்ஸோட ஒரு த்ரில்லிங்காக நிறுத்துவோம். சரி, இதை பற்றி டீமன்ஸ், சேட்டன் அண்ட் இஸ் டீமன்ஸ்ன்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்குது. அதுவும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இப்போ ஆந்த்ரோபாலஜி, மானுடவியல் படிச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் பற்றி படிப்போம். அதுக்கப்புறம் டீமன்ஸ் பற்றி படிப்போம். ஸோ அந்த தலைப்பில் அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி இதோட உங்களுக்கு இந்த டாப்பிக்கை நிறுத்துகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஆதியாகமம் 2வது அதிகாரம் 1, 2, 3 அதிகாரங்களையும், அடுத்ததாக இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் ஹோம்ஒர்க்காக கொஞ்சம் தியானிச்சுட்டு வாங்க. நான் அனுப்புகிறேன், என்ன பகுதிகள்ன்றதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். அது தியானிங்க. அடுத்த வாரம் டியூஸ்டே மேக்ஸிமம் இருக்காது, நான் ஒரு சின்ன ஒர்க்கை நான் வெளியூர் போகிறேன். ஸோ அதனால் அதுக்கு அடுத்த வாரத்தில் டியூஸ்டேயில் நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் நமக்கு அது டிசைன்மெண்ட் தரணும். சரிங்களா? ஏஞ்சல்ஸை நம்ம பார்க்கணும். ஏஞ்சல்ஸ் உண்மையாலுமே மாம்ச பிரகாரமாக என்ன பண்ணுறாங்க, வராங்க. ஸோ அவங்களையும் நம்ம பார்க்கணும். அதே நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுறான், மாம்சத்தில் அவனுடைய தூதர்களையும் அனுப்புகிறான். ஸோ அதையும் நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் அல்லாமல் இருக்கலாம். என்னங்க திடீர்னு பயமுறுத்துறீங்கலாம் சொல்லாதீங்க. இது கடைசி நாட்களில் நடக்கக்கூடியவைகள். அதனால எல்லாரையுமே சந்தேக பார்வையோடு பார்க்கணுன்றது இல்லை. ஆவியானவர் நமக்கு பகுத்தறிவை கற்றுத்தருவார். நம்ம நேசிக்க வேண்டிய நேரத்தில் மனிதர்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக நேசிக்கணும். அதனால் இல்லை எவன் பேயின்னு தெரியலையேன்னு சொல்லி எல்லாத்தையும் உருன்னு முறைச்சிக்கிட்டே நம்ம என்ன பண்ணக்கூடாது, பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ஆகையினாலே கர்த்தர் நமக்கு தெளிவை தருவார். மேற்கொண்டு நம்ம இன்னும் அதிகமாக இந்த மனிதனை பற்றி, மனிதனுடைய ஆழங்கள் என்ன, மனிதனுடைய ஆவியாத்மா சரீரத்தில் மறைந்திருக்கிறது என்னவென்றதை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு மெருக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாய் இந்த நாளில் மனிதர்களாகி எங்களை நீர் எப்படி உருவாக்கினீர், நாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நாளில் பார்த்தோம். இதனுடைய அடிப்படையில் ஒரு சில காரியங்களை முன்னுரையாக பார்த்தோம். தொடர்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. நாங்கள் உருவாக்கப்பட்ட விதம் ஆச்சரியமான விதம். உம்முடைய கரத்தினாலே நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே நாங்கள் அந்த ஒரு நம்பிக்கையில் அப்பா உம்முடைய சாயலினாலே நாங்கள் ஆண்டவரே, உம்முடைய சாயலினாலே நாங்கள் திருப்தியாக்கப்பட்டவர்களாய் நாங்கள் கர்த்தருடைய மகிமையை சார்ந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க, பரிசுத்தப்படுத்துங்க. வார்த்தைகளை வாசிக்கும் போது அதன் மூலமாக ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. எங்கள் மனக்கண்களை திறந்தருளுங்க, மன இருளை நீக்குங்க. உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதான கிருபையை கர்த்தர் நீர் மாத்திரம் உயர்ந்துரும். துதி கனமகி மேலே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே, ஸோ காட் பிளஸ் யூ. அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களை காத்துக்கொள்வதாக. குட் நைட்.